சந்தோஷமுள்ளவர்கள் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல இந்த வேளைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் உங்கள் எல்லாருக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். உங்கள் எல்லாரையும் காண்பதும் உங்களோடு ஒருமித்திருப்பதும் ஆண்டவர் தந்த ஒரு பெரிய பாக்கியம். எத்தனை பேர் சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்க? இந்த நாளின் தியானத்துக்காக 2 பேதுரு 1:3-4 வசனங்கள். ரொம்ப நன்றி. 322வது பக்கம். எல்லாரும் பைபிள் கையில் எடுங்க. 322வது பக்கம். 2 பேதுரு 1:3-4 வசனங்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து சத்தம் உயர்த்தி வாசிக்கலாம். தம்முடைய மகிமையினாலும் ஒரு தடவை கூட வாசிக்கலாமா? கொஞ்சம் கூட உற்சாகமாக கொஞ்சம் சத்தமாக வாசிங்க. கடந்த நாளிலிருந்து கிருபையிலிருந்து மகிமைக்கு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நாம் தியானிக்க தொடங்கினோம். பேதுரு சிதறிப்போன பரிசுத்தவான்களுக்கு நினைவூட்டுதல் எழுதுகிறார் அப்படின்னு நாம் பார்த்தோம். அந்த நினைவூட்டுதலில் 5 காரியங்களை சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்திலிருந்து கடந்த ராத்திரி நாம் 2 காரியங்களை தியானித்தோம். கிருபையிலிருந்து மகிமைக்கு நேராய், ஃப்ரம் கிரேஸ் டு க்ளோரி. இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு இடைபடும்படி ஒவ்வொரு தனிப்பட்ட இருதயங்களோடும் கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் பேசும்படி அத்தனை பேர் கண்ணை மூடி வாயை திறந்து 1 நிமிஷம் என்னோடு பேசும் ஆண்டவரே அப்படின்னு பரலோகத்தின் தேவனை பார்த்து கேளுங்க. எல்லாரும் வாயை திறந்து. கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது இந்த கூடாரத்தில் பலமாய் அசைவாடுகிறார். தேவ பிரசன்னம் இந்த இடத்தை முழுமையாய் மூடி இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியர்கள் நிற்க முடியாத அளவில் தெய்வத்தினுடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது போல இந்த நாளில் தேவனுடைய மகிமை நம்மை மூடுகிறது. அதை உணர்கிறவர்கள் கை தட்டி, அதை உணர்கிறவர்கள் வாய் திறந்து ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த நாளிலேயும் கர்த்தர் உங்களை தொடுகிறார். மகாதேவனுடைய உன்னதமான வல்லமை இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறது. அத்தனை பேரும் வாயை திறக்கணும். அத்தனை பேரும் ஆவியில நிரம்பணும். இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல, இது நம் நடுவில் இறங்கி வருகிற கர்த்தருடைய ஆவி. அதை உணர்கிறவர்கள் கை தட்டி வாயை திறந்து சத்தம் உயர்த்தி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை அடையாளத்தோட தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை தொட முடியும். கர்த்தர் உங்களை இப்பொழுது தொட முடியும். தேவன் தமது மகிமையை ஊற்ற முடியும். இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் தமது வல்லமையினால் உங்களை நிரப்ப முடியும். நம்புறவங்க எல்லாம் கை தட்டி சத்தம் உயர்த்தி உடபலபரப சந்தல் கபரபலபரபலபா ரியாந்தர பிரௌடப துரபலபரபலப ரேந்தல் கபரபலபரபலபா ரீதரபலப சந்தரபலப. கை தட்டுங்க.
சத்தம் உயர்த்துங்க, வாய திறந்து ஆவியில நிரம்புங்க. இயேசுவின் நாமத்தில் தடைகள் உடைகிறது, இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் அவிழ்கிறது, இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிறது. ஆவியானவர் உங்களை தொடுகிறார். நல்லா கூப்பிடுங்க, நல்ல வாயை திறந்து கூப்பிடுங்க. அவருடைய வல்லமை விளங்குவதாக, அவருடைய பிரசன்னம் ஊற்றப்படுவதாக, அவருடைய கிருபை இறங்குவதாக. எந்த பிரச்சனையோடு வந்தாலும், எந்த துன்பத்தோடு வந்தாலும், எந்த நெருக்கத்தோடு வந்தாலும், இந்த நாளில் உங்கள் மேல் தெய்வீக தொடுதல் உண்டாவதாக. நல்ல தகப்பனே, நல்ல இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் உங்களை என் சன்னிதானத்தில் கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறபடி, நீர் எங்களை உம்முடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு ஆள் கூட இந்த ராத்திரி கர்த்தர் என்னோடு பேசலன்னு இந்த இடத்தை விட்டு எழும்பி போகக்கூடாதப்பா. அத்தனை பேரும் கர்த்தர் என்னோடு பேசினார், ஆவியானவர் என்னை தொட்டார், கர்த்தருடைய பலத்தால் நான் பலப்படுத்தப்பட்டேன், சோர்வோடு கடந்து வந்தேன், உற்சாகப்படுத்தப்பட்டேன், தள்ளுண்டு கடந்து வந்தேன், சேர்க்கப்பட்டேன், கவலையோடு கடந்து வந்தேன், பலப்படுத்தப்பட்டேன், வியாதியோடு கடந்து வந்தேன், அற்புதங்களை பெற்றுக்கொண்டேன். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் பலமாய் இறங்கினார் என்று அத்தனை பேரும் சொல்லத்தக்கதாக இந்த 4 சுவர்களுக்கு நடுவில் ஒரு பெரிய அசைவை உண்டாக்க போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இருக்கிற எல்லார் மேலும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் பலமாய் வந்து இறங்க போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் எதர் வல்லமைகளை நாங்கள் உடைத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வல்லமை, உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யணும். இக்கட்டான காலத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம், இடுக்கமான நாட்களில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் எங்கள் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உணர்வோடு கூட கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்தும்படி ஆண்டவர் அத்தனை பேருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற குழந்தைகள் முதல் வயோதிபர்கள் வரை எல்லாரோடு நீர் பேசுவீராக, எல்லாரையும் நீர் தொடுவீராக. எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரத்தில் உயிரடைந்து இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளை தந்தருளி எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தெய்வத்தினுடைய வசனம் வெளிப்படாதபடி செயல்படுகிற இப்பிரபஞ்சத்தின் ஆவிகளை அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம். வானமண்டலத்தின் ஆவிகளை நாங்கள் வெட்டுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் சுதந்திரமாய் செயல்படுவீராக. அத்தனை பேரோடு பேசணும். இந்த கூட்டங்களின் பின்னாலே இந்த ஊழியம் வளரணும். இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும். ஆண்டவர் ஜனங்கள் ஜெபத்தில் உம்முடைய பிரசன்னத்தில் வளர கிருபை செய்யணும். உம்முடைய நல்ல நாமத்தை உயர்த்தும் அற்புதங்கள் நடப்பதாக தாழ்த்துகிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷம் உள்ளவர்கள் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை காண்பதும் உங்களோடு இருப்பதும் மகிழ்ச்சி. உங்களை எல்லாரையும் காண்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிற. கடந்த நாளில் 2 காரியங்களை நாம் பார்த்தோம். இந்த நாளில் அந்த 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தில் சொல்லியிருக்கிற நினைப்பூட்டுதல், ரிமைண்டர், நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் ஆண்டவர். இந்த நாளில் இந்த சபைக்கு கிருபையிலிருந்து மகிமைக்கு நேராய் போகும்படி ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிற 5 காரியங்களை சீக்கிரமாய் சொல்லி நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். முதலாவது நினைப்பூட்டுதல், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும்
ஆண்டவர் சபையை ஞாபகப்படுத்துகிறார். என்ன ஞாபகப்படுத்துகிறார்? ஆண்டவர் சபையினுடைய அன்பை ரெண்டா பிரிக்கிறார். ஒன்று ஆதியில வைத்திருந்த அன்பு, ரெண்டு இப்பொழுது வைத்திருக்கிற அன்பு. இந்த ரெண்டையும் ஆண்டவர் தூக்கி பார்க்கிறாரு. இந்த ரெண்டையும் ஆண்டவர் நிறுத்து பார்த்துட்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆதியில கொண்டிருந்த அன்பு இப்பொழுது உன்னிடத்தில் இல்லை. ஆதியில கொண்டிருந்த அன்பு இப்பொழுது உன்னிடத்தில் இல்லை. ஆதியில் அப்படி என்ன வாக்கு? இவங்க எபேசு பட்டணத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் ஆதியில தெய்வத்தினிடத்தில் என்ன வகையான அன்பை நாம் வைத்திருந்தார்கள் அப்படின்னு நாம் அறிந்து கொள்ளும்படி அப்போஸ்தல நடபடிகள் 19ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் நாம் வாசித்தால் அவங்க ஆதியில ஆண்டவரை எவ்வளவு நேசித்தார்கள் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். சில வார்த்தைகளை அந்த 19ஆம் அதிகாரத்தில் இருந்து நாம் வாசித்து புரிந்து கொள்ளலாம். அப்போஸ்தல நடபடிகள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். மாயவித்தைக்காரர்களாயிருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். அதாவது ஆதியில கொண்டிருந்த அன்பு என்னன்னு பாருங்க. 50,000 வெள்ளிக்காசு மதிப்பு உடைய மாயவித்தை புஸ்தகங்களை எல்லாருக்கும் முன்ன கொண்டு வந்து எரித்து போட்டார்கள். அப்போ ஆதியில எப்படி அன்பை வெளிப்படுத்தினார்கள்? தெய்வத்துக்கு பிரியமில்லாதவைகளை விட்டு தள்ளுறேன்னு இல்லை, தெய்வத்துக்கு பிரியமில்லாததை எரித்து போடுகிறேன். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சில நேரம் தெய்வத்துக்கு பிரியமில்லாத கிரியைகள் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றா வந்து ஒட்டிக்கொள்ளும். ஒவ்வொரு சின்ன சின்ன சுபாவங்களாக வந்து ஒட்டிக்கொள்ளும். கடைசியில் என்ன செய்யும் தெரியுமா? பாரந்தாங்காமல் படகு மூழ்குவது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தள்ளாடத் தொடங்கும். அதனால எந்த காரியத்தை தெய்வம் வெறுக்கிறாரோ அதை நான் விட்டு விடுகிறேன் அப்படின்னு அல்ல, அதை நான் எரித்து போடுகிறேன். இந்த ராத்திரி உங்கள்கிட்ட தெய்வம் விரும்பாத சுபாவம் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். தெய்வத்துக்கு பிரியமில்லாத சில கிரியைகள், ரட்சிக்கப்பட்ட பொழுது அதை விட்டு விட்டீர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை மாறின பொழுது அதை விட்டுட்டு நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்தீங்க. காலம் தாண்டின பொழுது நீங்கள் அதை மேற்கொள்ள முடியாததினால அது உங்களை மேற்கொண்டு விட்டது. இப்பொழுது அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை மேற்கொண்டு பலவந்தம் பண்ணுகிறது. இந்த ராத்திரி உண்மையான அன்பு என்ன தெரியுமா? அதை தெய்வ சமூகத்தில் எரிக்கணும். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த ராத்திரி அத்தனை பேரும் வாயை திறக்கணும். ஆண்டவர் விரும்பாத ஏதாவது கிரியைகள் என்னிடத்தில் இருக்குமானால் இப்பொழுது எரிவதாக. நல்ல கைதட்டி நல்ல சத்தம் உயர்த்தி உடரபலப சந்தல் கபரபலபரபலவா. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாதது என்ன? உமக்கு பிரியம் இல்லாதது என்ன? உமக்கு பிரியம் உள்ளது என்ன? நீர் வெறுக்கிறது என்ன? நீர் விரும்புகிறது என்ன? அதை எனக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க. உங்க குடும்பத்தில் தெய்வத்துக்கு பிரியமில்லாத கிரியைகள் இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கிறது. உங்க வீட்டுக்குள்ள தெய்வத்துக்கு பிரியமில்லாத கிரியைகள் கை தட்டி இப்ப எரியுது.
கொஞ்சம் நாட்களா ஒன்னு யோசிச்சு பாருங்க. தெய்வம் வெறுக்கிற காரியங்கள் உங்க வீட்டை ஆளுகை செய்கிறது. தேவன் விரும்பாத காரியங்கள் உங்க வீட்டுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ராத்திரி இந்த கூடாரத்தில் நின்று இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் போ தெய்வத்துக்கு பிரியமற்ற செயல்களை உங்க வீட்டுக்குள்ள தூண்டி விடுகிற பொல்லாத ஆவிகளை ஆண்டவர் சுட்டரித்துக் கொண்டிருக்கிறார். கவனிங்க, 50,000 வெள்ளிக்காசு மதிப்புள்ள மாயவித்தை புஸ்தகங்கள். அவங்க அதை வீட்டிலே ஒதுக்கி வச்சுட்டு, எனக்கு நீ அது வேண்டாம், அந்த பாவத்தை இனி நான் தொடர மாட்டேன், அந்த தப்பு இனி நான் செய்ய மாட்டேன், அது எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லி பீரோவில் பூட்டி வச்சுட்டு கர்த்தரை பின்பற்றினாலும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. நான் அதை ஓரமாக ஒரு அறைக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுட்டேன், அந்த அறையை இனி நான் திறக்கவே மாட்டேன், அந்த பாவத்தில் நான் இனி ஒரு பொழுதும் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அறைக்குள்ளே பூட்டி வச்சுட்டு அவங்க தெய்வத்தை பின்பற்றினாலும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? தெய்வத்துக்கு பிரியமில்லாதது ஒருவேளை நான் ஒதுக்கி வைத்து, கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனப்படும் பொழுது, ஜபத்தில் குறைவு படும் பொழுது, விசுவாசத்தில் குறைவுபடும் பொழுது அது என்ன செய்யும் தெரியுமா? அது என்னை தாக்க தொடங்கும். நான் விசுவாசத்தில் உயர்ந்திருக்கும் அது ஒன்றும் செய்யாது, நான் ஜபத்தில் உயர்ந்திருக்கும் அது ஒன்றும் செய்யாது, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர்ந்திருக்கும் ஒன்றும் செய்யாது. கொஞ்சம் அப்படி குறைந்து வரும்போ அது மேலே எழும்ப தொடங்கும், அது சவால் விட தொடங்கும், கடைசியில் அது என்னை ஆளுகை செய்ய தொடங்கும். அது வராதிருக்கும்படி அவங்க சொல்றாங்க, தெய்வத்துக்கு பிரியமில்லாத எரிந்து போவதாக. இந்த நாளில் எத்தனை பேருக்கு புரியுது? தெய்வத்துக்கு பிரியமில்லாம அடிக்கடி உன்னிடத்தில் வெளிப்படுகிற அந்த கோபம் இந்த ராத்திரி எத்தனை பேர் எரியணும்னு சொல்றீங்க? தெய்வத்துக்கு பிரியமில்லாத என் வாழ்க்கையில் வெளிப்படுகிற அந்த முறுமுறுப்பு எத்தனை பேர் எரியணும்னு விரும்புறீங்க? தெய்வத்துக்கு பிரியமில்லாம வாய திறந்த சொந்த வீட்டுக்குள்ள சொந்த புருஷனை, சொந்த மனைவியை, சொந்த பிள்ளைகளை ஒரே வீட்டுக்குள்ள சபிக்கிற அந்த சாபம் இந்த ராத்திரி எரியணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கும் போ அந்த கோபங்கள் எரிவதாக, அந்த முறுமுறுப்பு எரிவதாக, அந்த சாபங்கள் எரிவதாக. அது இனி எனக்கு வேண்டாம். கண்ண மூடி ஆவியில போராடுக. நல்லா வாயை திறக்கணும், நல்லா ஜெபிக்கணும். இந்த கூடாரத்தை ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கிறார். அத்தனை பேரையும் ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கிறார். நல்ல 2 கையை தட்டி 2 நிமிஷம் அது எரிய போகுது இந்த நாளில். கவனிங்க, நம்மிடத்தில் 50,000 வெள்ளிக்காசு மதிப்புள்ள மாயவித்தை புஸ்தகங்கள் இல்லை. நம்மிடத்தில் இல்லை. நம்மிடத்தில் என்ன இருக்கு? அதை விட கொடிய சுபாவங்கள், அதை விட கொடிய சுபாவங்கள். நம்ம வீட்டுக்குள்ள நின்றுட்டு நம்ம வீட்டுக்குள்ள ஆட்களை நம்ம சபிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு தந்த இவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ள வாழ்க்கை நம்ம சபிக்கிறோம். அது எரியணுமா வேண்டாமா? நம்ம முறுமுறுக்கிறோம். சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட நம்ம முறுமுறுக்கிறோம், கீழ்ப்படியாமல் போகிறோம், கோபம் கொள்கிறோம். இதெல்லாம் அந்த மாயவித்தை புஸ்தகங்களை விட கொடியது. ஆதியில கொண்டிருந்த அன்பு என்ன தெரியுமா? ஆண்டவர் வெறுக்கிறதெல்லாம் என் வாழ்க்கையை விட்டு எரிந்து போவதாக. ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி பிடிங்க.
அத்தனை பேரும் வலது கையை உயர்த்தி பிடிக்கணும். உண்மையாக வாயை திறந்து சொல்லுங்க, அப்பா நீர் வெறுக்கிறவைகள் என் வாழ்க்கையை விட்டு எரிந்து போவதாக. கை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. இப்போ இருக்கு அந்த சுபாவம் இப்போ இருக்கு. எத்தனை தடவை விட்டு தள்ளலான்னு பார்த்துட்டும் அந்த இச்சையிலிருந்து வெளியே வர முடியல. எத்தனை தடவை விட்டு தள்ளான்னு பார்த்துட்டும் அந்த அசுத்த ஆவியின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியல. அது கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கி கொண்டிருக்கிறது. இந்த ராத்திரி கர்த்தர் ஒரு பரிபூர்ண விடுதலையை தர விரும்புகிறார். கிருபையிலிருந்து மகிமைக்கு தராய் கொண்டு போக விரும்புகிறார். கை உயர்த்தின அத்தனை பேரும் போராடி ஜெபிங்க. கை உயர்த்தின அத்தனை பேரும் போராடி ஜெபிங்க. சில அந்தகார வல்லமைகள் எரிகிறது. சில தெய்வத்துக்கு பிரியமில்லாத கிரியைகள் எரிகிறது. அப்பான்னு கூப்பிட்டு ஜெபிங்க. சத்தம் உயர்த்தி ஜெபிங்க. வாயை திறந்து தகப்பனேன்னு கூப்பிடுங்க. இது வெட்கப்படுகிற இடம் கிடையாது. இது வேடிக்கை பார்க்கிற இடம் கிடையாது. இது ஆவிக்குரிய வாழ்க்கையை தடுக்கிற வல்லமைகளை சுட்டரிக்கிற இடம். இனி ஒரு தடவை கூட அந்த வார்த்தையை கவனிங்க. ஒரு தடவை கூட கவனிங்க. ஆயுதியில கொண்டிருந்த அன்பு என்ன அப்படின்னா, மறைத்து வைக்காமல் சுட்டரித்தார்கள். ரெண்டாவது பாருங்க, அதே பகுதியை பாருங்க. 50,000 வெள்ளிக்காசு மதிப்புடைய பொருட்களை சுட்டரிக்கணும்னா இவங்களுக்கு இயேசு 50,000 வெள்ளிக்காசை விட பெரியவர். எதை விட பெரியவர்? 50,000 வெள்ளிக்காசை விட பெரியவர். இயேசுவை கண்டுட்டனா, இயேசு அண்டை வந்துட்டனா, இயேசு அண்டை வருவதற்கு முன்னே எனக்கு உலகம் ரொம்ப பெருசாக தோணிச்சு. உலகத்தின் ஆடம்பரங்கள் ரொம்ப பெருசாக தோணிச்சு. உலகத்தின் கிரியைகள் எல்லாம் அனுபவிக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்குன்னு தோணிச்சு. ஆனால் ஒரு தடவை இயேசுவை கண்டுட்டனா, இயேசுவை கண்ட பின்பு இந்த உலகம் ஒன்றும் இல்லாது போல் ஆகிவிட்டது. எத்தனை பேருக்கு புரியுது? கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கலாம். இந்த உலகத்தில் உங்களுக்கு நன்மைகள் இருக்கலாம். நீங்க விரும்பினதை விட அதிக ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டிருக்கலாம். உங்க தேவைக்கு மேல கர்த்தர் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கலாம். நெருக்கம் இல்லாம இடுக்கம் இல்லாம கர்த்தர் இந்த சமூகத்தில் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். உண்மை. அதே நேரத்தில் ஒரு காரியம் உங்களுக்கு இருக்கணும். அது என்னன்னா, இந்த உலகத்துள்ள எல்லாவற்றை விட கர்த்தர் எனக்கு பெரியவர். இந்த உலகத்துள்ள எல்லாவற்றை விட, ஆசீர்வாதங்களை விட, நான் தங்கி இருக்கிற வீட்டை விட, எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொக்கிஷங்களை விட, எனக்கு இந்த உலகத்தில் மேன்மையானவரும் பெரியவரும் என் இயேசு மட்டும். அப்படி சொல்றவங்க கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆதியில கொண்டிருந்த அன்பு என்றால் என்ன? ஒன்று, மறைத்து வைக்காமல் சுட்டரித்தார்கள். என்ன செஞ்சாங்க? மறைத்து வைக்காமல் சுட்டரித்தார்கள். ஆதியில கொண்டிருந்த அன்பு. 2, என்ன? எல்லாவற்றை விட எனக்கு கர்த்தர் பெரியவர். நீங்க ஆதாம பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, முதல் மனுஷன் தன் பாவத்தை என்ன செஞ்சான் தெரியுமா? ஒளித்து வைத்தான். அங்க பாருங்க, ஆதாமை போல் நான் என் அக்கிரமத்தை மூடி என் பாவத்தை என் மடியில ஒளித்து வைத்தேனோ. யோபு கேட்கிறாரு. அப்போ ஆதாம் என்ன பண்ணாரு? வாசிங்க. யோபு பார்த்தீங்களா? முதல் மனுஷன் தன் அக்கிரமத்தை மூடி மறைச்சு வச்சு தப்பு செய்யாதவனை போல இருந்தான். முதல் மனுஷன். ஆனால் எபேசு பட்டணத்துள்ள தெய்வ பிள்ளைகளை பாருங்க. தெய்வத்துக்கு பிரியமில்லாத வீட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி அறிஞ்சாங்க, போனாங்க, எடுத்து கொண்டு வந்தாங்க. யார் கண்டா என்ன, யார் கேவலப்படுத்தினா என்ன, இதெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தான்னு யார் கேட்டா என்ன, எல்லாருக்கும் முன்ன வச்சு சுட்டரித்து போட்டார்கள். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2,
ஆதியில் கொண்டிருந்த அன்பு என்ன? எல்லாவற்றை விட கர்த்தர் எனக்கு பெரியவர். இந்த உலகத்தில் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் வேணும். வாழ்வதற்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நமக்கு வேணும். அதே நேரத்தில் அதெல்லாம் நமக்கு இருக்கிற பொழுது நம்முடைய கண்கள் கர்த்தர் மேலே இருக்கணும், மணவாளன் மேலே நம்முடைய கண்கள் இருக்கணும். அதாக்கும் ஆதியில் கொண்டிருந்த அன்பு. மூணாவது, அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தில் ஆதியில் கொண்டிருந்த அன்பு என்னன்னு பாருங்க. 18வது வசனம், அப்போஸ்தலர் 19:18. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். ஆட்கள் வந்து, நான் இப்படியெல்லாம் செஞ்சேன், நான் ஆண்டவரை அறியாத காலத்தில் இப்படியெல்லாம் நடந்தேன், ஆண்டவர் அறியாத காலத்தில் என் வாழ்க்கை இப்படி இருந்தது, இப்போ என் வாழ்க்கை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்ன வச்சு வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். எல்லாருக்கும் முன்ன வச்சு சொல்லணும், நான் இப்படியெல்லாம் நடந்தேன், நான் இப்படியெல்லாம் செஞ்சேன், ஆண்டவரை அறிவதற்கு முன்னே என் வாழ்க்கை இவ்வளவு கேவலமாக இருந்தது, இவ்வளவு கொடியதாக இருந்தது, நல்ல காலம், கர்த்தர் என் வாழ்க்கையில் வந்தார், கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றினார், என் வாழ்க்கை இப்பொழுது இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்ன வச்சு அறிக்கையிட்டதற்கு பேர் தான் ஆதி அன்பு. Praise the Lord. Hallelujah. நான் பைபிளில் இருந்து 1-2 உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லித்தார, உங்களுக்கு புரியும். யாக்கோபு 2 பெண்களுக்காக வேலை செஞ்சார், தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பெண்களுக்காக? 2 பெண்களுக்காக. ஒன்று லேயாளுக்காக. எத்தனை வருஷம்? 7 வருஷம். 2 ராகேலுக்காக. எத்தனை வருஷம்? 7 வருஷம். யாருக்காக வேலை செஞ்ச காலம் ரொம்ப கடினமாக இருந்து? லேயாளுக்காக வேலை செஞ்ச காலம் ரொம்ப கடினமாக இருந்து. ஏன்? அன்பு இல்லாமல் எந்த காரியம் செஞ்சாலும் கடினமாக தான் இருக்கும். தெய்வத்தோட அன்பு இல்லாமல் அரை மணி நேரம் ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த அரை மணி நேரம் போகிறது ரொம்ப கடினமாக இருக்கும். தெய்வத்தோட அன்பு இல்லாமல் 10 நிமிஷம் ஆராதிச்சு பாருங்க, ஆராதிக்கவே முடியாது. ஆனால் ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செஞ்சான் இல்லையா, அந்த 7 வருஷம் 7 மணி நேரம் போல போய்விட்டது. ஏன்? அன்பு. அந்த 7 ஆண்டுகள் அவன் வேலை செய்யும்போ அவன் மனசுக்குள்ள வேலையை நினைக்கல, தொழிலின் கடினத்தை நினைக்கல. யாரை நினைக்கிறான்? யாரை நினைக்கிறான்? ராகேலுக்காக, ராகேலுக்காக, ராகேலுக்காக. அது போல ஆகும். அன்போட வந்து உட்கார்ந்து ஆராதிக்கிறவர்களுக்கு 1 மணி நேரமும் தெரியாது, 2 மணி நேரமும் தெரியாது, 3 மணி நேரமும் தெரியாது, வலது பக்கம் இடது பக்கம் என்ன நடக்குன்னு தெரியாது. ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருப்பணும், ஆண்டவரோடு ஒன்றா கலந்து கொண்டே இருப்பணும். ஏன்னா கொஞ்ச நேரம் எனக்காக உயிரை தந்தவரோடு நான் பேசுகிற நேரம். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் லவ், ஆதி அன்பு. எங்கேயாவது இருக்கிற 2 பேரை கண்டுபிடிக்கணும். 2 பேரை கண்டுபிடிச்சு என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்கணும். என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சப்புறம் என்ன நடக்கும்? பையனோட மொபைல் நம்பர் யாருக்கு கிடைக்கும்? பொண்ணுக்கு கிடைக்கும். பொண்ணோட மொபைல் நம்பர் யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்? பையனுக்கு கிடைக்கும். அப்புறம் மொபைல் தன்னால சூடாகும். அப்புறம் மொபைல் தன்னால சூடாகும். ஏன்? ஒரு நாள் 50 தடவை ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா, காலையில் 5 மணிக்கே ஃபோன் பண்ணி சாப்பிட்டியான்னு. எத்தனை மணிக்கு? கல்யாணம் ஆகி 10 வருஷம் தாண்டின பிறகு, என்கேஜ்மெண்ட்டுக்கு பிறகு காலையில் 5 மணிக்கே ஃபோன் பண்ணி கேட்டது என்ன? சாப்பிட்டியா?
கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆன பிறகு இதுவரை சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டதே கிடையாது. என்கேஜ்மெண்ட் ஆன அன்னையில இருந்து கல்யாணம் நடக்கிற அந்த நாள் வரை ஃபோன் பண்ணும்போதெல்லாம் நல்லா இருக்குயா, உடம்பு எப்படி இருக்கு? கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆன பிறகு இதுவரை சுகமா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கேட்டது கிடையாது. இதாகும் ஆதி அன்புக்கு இப்போ உள்ள அன்புக்கு உள்ள வித்தியாசம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். தேவ சமூகத்தில் வரும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரசிக்கிறீங்களா? ஆகாமிய கூடாரங்கள்ல வாசம் பண்ணுகிற 1000 நாளை பார்க்கலும் உம்முடைய சன்னிதானத்தில் தங்கி இருக்கிற ஒரே நாள் மேலானதுன்னு சொல்லி உங்களால ரசிக்க முடியுதா? தேனிலும் தேன் கூட்டில் இருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளது உம்முடைய வசனம் என்று சொல்லி ரசிக்க முடியுதா? அதுதான் ஆதி அன்பு. எப்படா ஆலயம் திறக்கும்? எப்படா ஜெபிக்க முடியும்? எப்படா பைபிள் வாசிப்பேன்? எப்பொழுது நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்பேன்? என் பாரத்தை எப்போ இறக்கி வைப்பேன்? எப்போ கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ண கிடைக்கும்? அந்நிய பாஷை பேச கொஞ்சம் நேரம் எப்போ கிடைக்கும்? எனக்கு மட்டும் அந்நிய பாஷை தந்தார்னா 24 மணி நேரமும் பேசிக்கொண்டிருப்பேனே அப்படிங்கிற அந்த கொதிப்பு, அந்த எண்ணம், அதெல்லாம் ஆதி அன்பு. இப்போ அங்க தொடங்கட்டு, மீதி எல்லாரும் வரட்டு. கடைசி ஆளா போய் தலையை காட்டணும். தலையை காட்டலன்னா ஏதாவது நினைப்பணும். நீங்க இங்க இல்லையோ? கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம என்ன நினைக்கிறோம்? இது சர்வசாதாரணமாய் நடந்து விட்டது. ஆராதனையின் வேகத்தை கொஞ்சம் குறைச்சேன், ஜபத்தின் வேகத்தை கொஞ்சம் குறைச்சேன், துதியின் வேகத்தை கொஞ்சம் குறைச்சேன், தெய்வ சமூகத்தில் கொண்டிருந்த பற்றுதலை கொஞ்சம் குறைச்சேன், தெய்வத்தோடு ஒட்டி இருக்கிறதை கொஞ்சம் குறைச்சேன். இதெல்லாம் பெருசு கிடையாது. ஏன்னா காய்ச்சலை அளக்குவதற்கு கருவி உண்டு, அன்பை அளப்பதற்கு கருவி இல்லை. அதனால ஒரு 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 தெர்மோமீட்டர் மாதிரி ஒரு கருவியை எடுத்து வச்சுட்டு அன்பு குறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பார்க்கிறேன். நான் உன்னை பார்க்கும் பொழுது நான் நினைத்து பார்க்கிறேன். நான் எதை நினைத்து பார்க்கிறேன்? நீ ஆதியில கொண்டிருந்த அன்பும் இப்பொழுது கொண்டிருக்கிற அன்பும் நான் நினைத்து பார்க்கிறேன். நினைத்து பார்க்கிற பொழுது ரெண்டுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி அந்த உன்னதமான அனுபவத்தில் என்ன மறுபடியும் கொண்டு வாங்கப்பா அப்படின்னு ஒரு நிமிஷம் கை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே, அந்த உன்னதமான அனுபவம் எனக்கு மறுபடியும் வேணும். உம்மோடு நெருங்கி இருக்கிற, உம்மோடு ஒட்டி இருக்கிற, உம்மோடு பற்றி இருக்கிற அந்த அனுபவம் எனக்கு வேணும். ஏதோ சில சூழ்நிலைகளால் நான் தெய்வத்தை விட்டு அகன்று போய் கொண்டிருக்கிறேன். ஏதோ சில சூழ்நிலைகளால் எனக்கு இப்ப தெய்வ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல. இந்த நாளில் அந்த அன்பின் ஆவிய மறுபடியும் எனக்கு தருவீராக அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தட்டி வாயை திறந்து ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்லா கை தட்டணும், நல்லா வாயை திறக்கணும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அன்பு பாயுது. உங்க வீட்டை ஒண்ணு பாருங்க. இங்க இருந்துட்டு உங்க வீட்டை ஒண்ணு யோசிச்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்ட வீடு மாதிரியா இருக்கு? ஒரு வறண்ட நிலை, அன்பு சுத்தமா இல்லை. எல்லாருக்க வாயிலையும் வாயை திறந்தா வெறுப்பு, கசப்பு, வெளியே சிரிச்சு உள்ளுக்குள்ள பிரிவினை. ஏன்? அன்பு என்கிற ஊற்றுக்கடி என்றோ அடைந்து போய்விட்டது. இந்த நாளில கர்த்தர் அந்த அன்பை மறுபடியும் ஊற்றி தாராருன்னு சொன்னா, என் வீட்டில் அந்த ஆதி அன்பு பெருக்கெடுத்து ஓடணும்னு விரும்புறவங்க மட்டும், அவங்க மட்டும் வலது கையை உயர்த்தி உட்கார்ந்து இருக்கிற இடத்துல கண்ணை மூடி ஜபிக்கணும். அவங்க மட்டும் கண்ணை மூடி ஜபிக்கணும். ஆண்டவரே, எங்க சபையில் அன்பு பெருக்கெடுத்து ஓடுவதாக.
எங்க குடும்பத்தில் அன்பு பெருக்கெடுத்து ஓடுவதாக. எங்க வாழ்க்கை வர வர வறண்ட நிலைமையா இருக்கிறது. இந்த ராத்திரி ஒரு அன்பின் ஊற்றுக்கண் திறப்பதாக. கை உயர்த்தினவங்க எல்லாம் சத்தம் உயர்த்தி ஜெபிங்க. தேவ பிரசன்னம் இப்பொழுது இந்த கூடாரத்தை மூடுகிறது. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இந்த கூடாரத்தில் பகிரங்கமாக இறங்கி வருகிறது. கர்த்தர் சிலரை தொட போறாரு. கர்த்தர் சிலரை தொட போறாரு. சில வீடுகளுக்குள்ள சபிக்கப்பட்ட ஊற்றுகள் அடைக்கப்பட்டு அன்பின் ஊற்றுக்கண்கள் திறக்கப்படுகிறது. அன்பின் ஊற்றுக்கண்கள் திறக்கப்படுகிறது. இருக்கிற இடத்தை மறந்து கை தட்டி சத்தம் உயர்த்தி ஆவியில ஜெபிங்க. ஒன்று யோசிச்சு பாருங்க. ஒரு குற்றவாளியை கொண்டு கோர்ட்டில் நிறுத்தி நான் குற்றம் செஞ்சேன்னு அவனை கொண்டு சம்மதிக்க பண்ண எத்தனை பக்க குற்றப்பத்திரிகை தயாரிக்க வேண்டி இருக்கு இல்லையா? 4000 5000 பக்கத்தில் உள்ள குற்றப்பத்திரிகைகளை தயாரித்து அவன் குற்றம் செஞ்ச நேரம், அதை கண்ட ஆட்கள், அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் அவனுக்கு விளக்கமாக வெளிப்படுத்தி கொடுத்துட்டு நீ குற்றத்தை ஒத்துக்கொள்ளுகிறாயான்னு கேட்டால் அவன் என்ன சொல்கிறான்? நான் தப்பு செய்யல. அவன் தப்பு செஞ்சான்னு அவனை கொண்டு ஒத்துக்கொள்ள வைக்க லட்சக்கணக்கில் பணம் செலவிடப்பட்டது. ஆனாலும் அவனை ஒத்துக்கிடல. ஆனால் பைபிளில் பாருங்க, யாரும் ஒத்துக்கிடுன்னு சொல்லல. கர்த்தருடைய சமூகத்தில் வந்தானா, தெய்வத்தினுடைய அன்பை பார்த்தானா, தன்னை அறியாம உள்ள உடைஞ்சிட்டு தன்னை அறியாம நொறுங்கி போனா. இவ்வளவு நேசிக்கிற ஒருவருக்கு விரோதமா தான் தப்பு பண்ணினே அப்படின்னு நினைச்சிட்டவன் சொல்றான், ஆண்டவரே உமக்கு விரோதமானது பொல்லாங்கானதை நடப்பித்தேன், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செஞ்சேன், நீர் நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய நீதி விளங்கும், இப்பொழுது அறிக்கையிடுகிறேன். ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி என்ன மன்னி ஆண்டவரேன்னு சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. இப்பொழுது இந்த சபைக்குள்ளே தேவ அன்பு பெருக்கெடுத்து ஓடுது. தேவ பிரசன்னம் பெருக்கெடுத்து ஓடுது. யாருடைய தூண்டுதலும் அல்ல, தேவனுடைய அன்பினாலே. யாருடைய தூண்டுதலும் அல்ல, தெய்வத்தினுடைய அன்பு பெருக்கெடுத்து ஓடுவதனால். யாரு உங்கள்கிட்ட நிர்பந்தப்படுத்துறதுனால செய்யாதுங்க. யாரு உங்கள்கிட்ட கட்டாயப்படுத்துறதுனால செய்யாதுங்க. தேவ அன்பு என்னை ஏவுகிறது. தெய்வத்தை மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தெய்வத்தினுடைய அன்பு உங்க இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்னை அன்போடு தொடுகிறார். கர்த்தர் என்னை அன்போடு பேசுகிறார். என் உள்ளத்துல குத்தப்படுறேன்னு சொல்றவங்க எல்லாம் ஜெபிங்க. அது தப்பு. நீ அன்னைக்கு அப்படி பேசினது தப்பு. ஆவியானவர் தெளிவா சொல்றாரு, நீ அன்னைக்கு அப்படி செஞ்சது தப்பு. வெளிப்படையாய் தெய்வ சமூகத்துல கண்ண மூடி வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லு. ஆண்டவர்கிட்ட சொல்லு, இப்பொழுது கிருபை வருகிறது. நான் பார்க்கிறேன், கிருபை வருகிறது, கிருபை வருகிறது. கர்த்தர் உன்னை மறுபடியும் அரவணைக்கிறார். கர்த்தர் உன்னை மறுபடியும் அங்கீகரிக்கிறார். கர்த்தர் உன்னை மறுபடியும் கட்டி அணைக்க விரும்புகிறார். அவர் துரத்த விரும்பல்ல, அவர் விட்டு தள்ள விரும்பல்ல, அவர் வெறுக்க விரும்பல்ல, அவர் ஒதுக்கி தள்ள விரும்பல்ல. மறுபடியும் தெய்வத்தினுடைய அன்பின் கைகள் உன்னை அரண்மனைக்குது. ஒளிச்சு வைக்காத, மறைச்சு வச்சு பிரயோஜனம் இல்லை. தன் குறைகளை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். வாயை திறந்து தெய்வத்தோடு சொல்லு, தெய்வத்தோடு சொல்லு. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை கை உயர்த்தி சொல்லுங்க. இந்த ஒரு விசை மன்னியுமே, என்னை மன்னியும் தெய்வமே. இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே,
சொல்லணும். மேல் மனமிரங்கும் மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம்மல்லாமல் வாழ்ந்து வந்தேன். வல்லமை இழந்தேனையா, என்னை மன்னியும். மொத்தமா சொல்லணும். பயங்கர தேவ பிரசன்னம் இறங்குது. இந்த ஒரு விசை மன்னியுமே இயேசுவே என் தெய்வமே. என் மேல் மனமிரங்கும் இயேசுவே என் தெய்வமே. நான் பாடையிலே மனம் துவண்டு போனேன். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். உம்மை நினையாது தூரம் போனேன். உம்மை நினையாது தூரம் போனேன். என்னை மன்னியும் தெய்வமே. இந்த ஒரு விசை மன்னியுமே இயேசுவே என் தெய்வமே. சொல்லுங்க, ஒரு ஜெபமா சொல்லுங்க. மேல் மனமிரங்கும் இயேசுவே என் தெய்வமே. மேல் மனமிரங்கும். அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன். அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன். பிறர் வாழ்வை கெடுத்தேன் ஐயா, பிறர் வாழ்வை கெடுத்தேன் ஐயா. மன்னியும் தெய்வமே. சகோதரா கூப்பிடு. இந்த சத்தம் உயர்த்தி கூப்பிடு. கர்த்தர் உன்னை தொட்டுக் கொண்டிருக்கிறார். மன்னியுமே இயேசுவே என் தெய்வமே. மனமிரங்கும் இயேசுவே என் தெய்வமே. ஒன்னாவது நினைக்க வேண்டியது ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய், அதை நினை. இரண்டாவது நினைக்க வேண்டியது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைத்து போதும். ஒன்று, ஆதியில கொண்டிருந்த அன்பு இப்போ என்னிடத்தில் இல்லை என்பதை அறிந்து கொள். ரெண்டாவது, நீ எதை அறியணும்? கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை அறியணும். நம்ம ஆண்டவருக்குள்ள வந்தப்போ, ஆண்டவருக்குள்ள வருவதற்கு முன்ன நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துன்னு யோசிச்சு பாருங்க. தேசத்துல ஒரு மதிப்பில்லை. இன்னைக்கு எப்படி வச்சிருக்கிறார்? அதே தேசத்துல பிரபுவை போல வச்சிருக்கிறார் இல்லையா? நீ கேட்டு
பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து மொர்தெகாயை தூக்கி போடும்படி ஆமான் ராஜாவிடத்தில் அனுமதி கேட்க வாரான். ஜபிக்கிறவனை 75 அடி உயரமுள்ள தூக்கு மரத்தில் தூக்கணும். எத்தனை அடி உயரமுள்ள? 75 அடி உயரமுள்ள தூக்கு மரத்தில் தூக்கணும். ஊரார் எல்லாம் பார்க்கணும், எனக்கு விரோதமா செயல்பட்டா என்ன நடக்கும்னு. தூக்கு மரம் வேலையெல்லாம் முடிஞ்சு தூக்கு மரத்தை நட்டு வச்சுட்டு ராஜா விட்ட கேட்க வாரான் ஆமான். அன்னைக்கு ராத்திரி ராஜாவுக்கு நித்திரை வரல. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு ராத்திரி ராஜாவுடைய நித்திரையை தடுத்தது யாராருக்கும்? மொர்தெகாயை கனம் பண்ண விரும்பின கர்த்தர் அல்லவா ராஜாவின் தூக்கத்தை கெடுத்தார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தூக்கு மரம் யாருக்கு? மொர்தெகாய்க்கு. எத்தனை தூக்கு மரம்? ஒரு தூக்கு மரம். இப்போ ஆண்டவர் ஆமானுக்கு அதை திருப்பி கொடுக்க போறாரு. திருப்பி கொடுக்கும்போது எத்தனையா கொடுத்தாரு? எத்தனையா கொடுத்தாரு? மொர்தெகாய்க்கு உண்டாக்குன தூக்கு மரத்தில் யாரை தூக்கி போட்டார்கள்? ஆமான தூக்கி போட்டார்கள். அந்த உண்டாக்குன ஒன்னை என்ன செஞ்சார் ஆண்டவர்? மொர்தெகாய்க்கு தேவையில்லை, நீயே எடுத்துக்கன்னு சொல்லி அவனுக்கு கொடுத்தாரு. அதோட முடிஞ்சா இல்லை. எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். இப்ப எத்தனை எண்ணம் திருப்பி கொடுத்திருக்கு? ஏற்கனவே 1 கொடுத்தாச்சு, இப்போ 10. ஆமான் உண்டாக்குனது எத்தனை? 1. மொர்தெகாய்க்காக ஆண்டவர் ஆமானுக்கு திருப்பி கொடுத்தது எத்தனை? 11 எண்ணம். நான் கேட்குறேன், அப்படின்னா மொர்தெகாய் கர்த்தரை எவ்வளவு நேசிக்கணும் இல்லையா? எவ்வளவு தூரம் இதை நினைக்கணும் இல்லையா? நான் இன்னைக்கு உயிரோடு இருக்க வேண்டிய ஆளு கிடையாது. ஊரார் எல்லாரும் கண்ணுக்கு முன்ன வச்சு தூக்கி போடப்பட்டிருக்க வேண்டிய ஆள். நான் இன்னைக்கு உயிரோடு இருப்பது கிருபை. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை தடவை உன் குடும்பத்தை அழிக்கும்படி சத்துரு ஆயுதங்களை அனுப்பினா இல்லையா? ஒண்ணு கூட வாய்க்கல இல்லையா? கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒண்ணு கூட வாய்க்கல, அதை நினைத்து நல்ல கை தட்டி அத்தனை பேரும் வாயை திறக்கணும். உனக்கு விரோதமாய் ஏவப்பட்ட ஆவி பலிக்கல்ல, உனக்கு விரோதமாய் உண்டாக்கப்பட்ட ஆயுதம் பலிக்கல்ல, உனக்கு விரோதமாய் போடப்பட்ட சாபம் பலிக்கல்ல. நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவூர். உன்கிட்ட இப்படி இல்லையே சொன்னாய், 24 மணி நேரத்துக்குள்ள நான் யாருன்னு காட்டித்தாரேன்னு யோசிச்சு பாரு என்ன நடந்துன்னு. அவன் இன்னைக்கு இல்ல, ஆனா இன்னைக்கு வர ஒன்ன வைத்திருக்கிறார். அதுதான் தெய்வத்தினுடைய கிருபை. கை தட்டணும், வாய திறக்கணும், தெய்வத்தை உயர்த்தணும். இது கிருபை. எல்லா நாளும் பிள்ளைகள்கிட்ட சொல்லி கொடுக்கணும். என்ன மக்களே, அப்பா அம்மா உழைச்சு சம்பாதிச்சதல்ல. முழங்கால நின்று கேட்டு ஆண்டவர் தந்த வீடாக்கும், முழங்கால நின்று கேட்டு ஆண்டவர் தந்த வாழ்க்கையாக்கும்.
முழங்கால நின்று கேட்டு ஆண்டவர் தந்த வாகனமாகும், முழங்கால நின்று கேட்டு ஆண்டவர் தந்த ஜீவனாகும். கேட்டு பெற்றுக் கொண்ட வகையை நினைக்கணும். சில ஆட்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு 10 வருஷம் பழகும்போ ஒரு எண்ணம் வரும், நான் என் திறமையினால சம்பாதிச்சனோ, நான் என் திறமையினால நேடிட்டனோன்னு இல்லை. நீ திறமையால் சம்பாதித்தது அல்ல, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூறணும். திறமையினால சம்பாதிச்சதா இருந்தால் உங்களை விட அறிவாளிகள், உங்களை விட திறமை உள்ளவர்கள், உங்களை விட பலசாலிகள் ஏன் உங்க அளவு இன்னைக்கு நடத்தப்படல? ஏன்னா ஒவ்வொரு உபவாச ஜபத்துக்கு நீ வந்து இந்த பாயில உட்கார்ந்து விட்ட கண்ணீர், ஒவ்வொரு நாளும் நீ தேவ பிரசன்னத்தில் விட்ட கண்ணீர், அந்த கண்ணீரை கண்டு 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 இந்த நாள் வர உன் தேவைகளை எல்லாம் சந்தித்து உன்னை நடத்தி வருகிற அந்த மகா தெய்வத்தை நினைச்சு ஒருத்தனுக்கு தேவையானதெல்லாம் தேவைக்கு மேல கிடைச்சப்போ அவ என்ன சொன்னான் தெரியுமா? நான் என் திறமையினால், நான் என் மகிமைக்கென்று கட்டின மகாபாபிலோன். இந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும் பொழுது எப்போ உள்ளத்துல ஞாபகம் வைக்கணும், ஒன்னும் நான் சம்பாதித்ததல்ல, எல்லாம் ஆண்டவர் தந்தது. என் குடும்பம் வலது கையை உயர்த்தி பிடிங்க, என் குடும்பம் ஆண்டவர் தந்தது சொல்லுங்க. நான் இப்ப தங்கி இருக்கிற வீடு ஆண்டவர் தந்தது, என் வாகனம் ஆண்டவர் தந்தது, என் பிள்ளைகள் ஆண்டவர் தந்தது, எனக்கு வாழ்க்கை ஆண்டவர் தந்தது சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. முழங்கால நின்று தகப்பனேன்னு கேட்டு கேட்டு வாங்கினது ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணி விழித்திருந்து யாரோ தரப்புல நின்று, யாரோ கண்ணீர் விட்டு, யாரோ முழங்கால நின்று, யாரோ தெய்வ சமூகத்தில் விழுந்து கிடந்து கேட்டு பெற்றுக்கொண்ட வகை. பிள்ளைகள் தெய்வத்துக்கு விரோதமா துணிகரமா செய்யும்போ பிள்ளைகள்கிட்ட சொல்லி கொடுக்கணும், என்ன இது ஒன்றும் நம்ம சம்பாத்தியம் அல்ல, இதெல்லாம் முழங்கால நின்றதன் பலன ஆண்டவர் தந்தது. பிள்ளைகள் தெய்வத்தை விட்டு தூர போகும்போ பிள்ளைகள்கிட்ட சொல்லி கொடுக்கணும், இதெல்லாம் கேட்டு பெற்றுக்கொண்டவைகள். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அனுதினமும் நமக்கு தேவையானதெல்லாம் தந்து நம்மளை அற்புதமா நடத்துறார் இல்லையா ஆண்டவர்? வானத்தின் பலகணிகளை தேவையான நேரத்தில் திறந்து ஒரு நெருக்கடியும் இல்லாம கர்த்தர் நடத்துறார் இல்லையா? இது உண்மைன்னு சொல்றவங்க கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்னாவது, அன்பு குறைந்து விட்டதை நினைக்கணுமா? இரண்டாவது, கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைக்கணுமா? திறமை இல்ல, கிருபை. திறமைக்கும் கிருபைக்கும் இடையில இரவு பகல் வித்தியாசம் உண்டு. உங்களால் சம்பாதிக்க முடியாததை கர்த்தர் உங்க கையில உண்மை உள்ளவன் என்று எண்ணி தருவதற்கு பேர் தான் கிருபை. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இது ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இல்லையே சொல்லணும், இது ரட்சிக்கப்படாதவங்களுக்கா? சர்தை சபையின் தூதனுக்கு நீ சொல்ல வேண்டியது. யாருக்கு? சர்தை சபையின் தூதனுக்கு. அன்பிலிருந்து விழுந்தாய் யார்கிட்ட சொல்லக்கு? எபேசு சபைக்கு. கேட்டு பெற்றுக்கொண்டதை நினை யார்கிட்ட சொல்லக்கு? சபைக்கு. பரதேசியாய் வாழ்கிறோம், கிருபையாய் நடத்துகிறார். அல்லேலூயா. கோலும் கையுமாய் யோர்தானை தாண்டி வந்தேன். இன்னைக்கு தேவையானதெல்லாம் கர்த்தர் என்ன தந்து என்ன ஆச்சரியமாய் நடத்துகிறார்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்தி ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க.
கர்த்தர் நல்லவர். இரண்டாவது, கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைத்து. மூணாவது, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். மூணு, தெய்வ சிட்சையை நினைத்து. எதை நினைத்து? தேவ சிட்சையை நினைத்து. எல்லாரும் அப்படி கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் அப்படி கவனிங்க. உடன்படிக்கை பெட்டி ஓபேத்ஏதோமின் வீட்டுக்குள்ள எத்தனை நாள் இருந்து? 3 மாசம். எத்தனை மாசம்? 3 மாசம். உடன்படிக்கை பெட்டி ஓபேத்ஏதோமின் வீட்டுக்குள்ள இருந்த 3 மாசத்துல ஓபேத்ஏதோமின் வீடு அடியோட மாறினது. அடியோட மாறினது. எல்லா நிலைமையிலையும் மாற்றம். அதே உடன்படிக்கை பெட்டி ஓபேத்ஏதோமின் வீட்டில் வரக்கு முன்ன யாருக்கு வீட்டில் இருந்து தெரியுமா? உங்களுக்கு தெரியாது இல்லையா? எனக்கும் தெரியாது. யாருங்க வீட்டில் இருந்து? அபினதாபின் வீட்டில் இருந்து. யாருங்க வீட்டில் இருந்து? அபினதாபின் வீட்டில். ஓபேத்ஏதோம் வீட்டில் எத்தனை மாசம்? 3 மாசம். அபினதாபின் வீட்டில் எத்தனை மாசம்? எத்தனை மாசம்? உங்களுக்கு தெரியாது. சரி, கணக்கு கூட்டி பார்ப்போம். சாமுவேலின் காலத்தில் 20 வருஷம். எத்தனை வருஷம்? 20 வருஷம். சவுலின் காலத்தில் 40 வருஷம். எத்தனை வருஷம்? 40 வருஷம். 40 20 எத்தனை ஆச்சு? 60. அப்புறம் அந்த தாவீது உண்டு இல்லையா, தாவீதின் காலத்தில் 5 வருஷம். அப்போ அபினதாவின் வீட்டுக்குள்ள பெட்டி எத்தனை வருஷம் இருந்து? 65 வருஷம். அவன் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள விசுவாசி? 65 வருஷம். எத்தனை ஆண்டுகளாய் கர்த்தரை பின்பற்றுகிறாய்? கடந்த 65 ஆண்டுகளாய். ரட்சிக்கப்பட்டு சுதந்திர போராட்டத்துக்கு முன்னே ரட்சிக்கப்பட்டாச்சு. ஞானசான் எடுத்தது 1960 70 அந்த காலத்தில் ஞானசான் எடுத்தாச்சு. வாழ்க்கை எப்படி இருக்கு? வாழ்க்கை அடுக்கடுக்கா மரணம் நடந்துட்டே இருக்கு. அடுக்கடுக்கா மரணம் நடந்துட்டே இருக்கு. ஏன்னா உடன்படிக்கப்பட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள உள்ள ஆட்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு உடன்படிக்கப்பட்டிக்கு தெரியும் இல்லையா? அறுபத்தி 5 ஆண்டுல குப்பை குண்டா போச்சு வீடு. எப்படி போச்சு? நீங்க இங்க இல்லையோ? ஏன் அப்படி ஒரு முறைச்சு பார்வை? 65 ஆண்டுகள்ல வீடு எப்படி போச்சு? குப்பை குண்டு. இப்போ அங்க இருந்து கிளம்புது. அங்க இருந்து கிளம்புது. கிளம்பும்போ பெட்டியை பிடிக்கிறது யாரு? ஊசா. ஊசா யார் தெரியுமா? யாரு? ஊசாகிய வீட்டில் தான் பெட்டியே இருந்து. ஊசா அபினதாபோட மகன். அவன்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவான்? 65 வருஷமா பெட்டி எங்க வீட்டில் தான் இருந்துள்ளது. நான் பிறந்தது முதல் நான் காலையில கண்ணு காட்ச காண்றதே பெட்டி ஆகும்.
பெட்டி மாடுகள் மிரண்ட உடனே கையை நீட்டி பெட்டியை பிடிச்சானா, கர்த்தர் ஊசாவை அடித்தார். கர்த்தர் ஊசாவை அடித்தார். ஊசா செத்து போனான். என்னத்துக்காக ஊசாவை அடிச்சாரு? ரெண்டு காரணங்களுக்காக. தயவு செஞ்சு நீங்க புரிந்து கொள்ளணும். ரெண்டு காரணங்களுக்காக. ஒன்று, கர்த்தருடைய பெட்டியை எங்க கொண்டு போகணும்? எங்க கொண்டு போகணும்? ஓபேத்யேதோமனுடைய வீட்டுக்கு கொண்டு போகணும். கொண்டு போகணும்னா வழியில வச்சு ஒரு ஆளை என்ன செய்யணும்? தண்டிக்கணும். ஒன்று பாருங்க, அவனை சிட்சித்தார், என்னை உயர்த்தினார். உங்களுக்கு புரியலையோ? உங்களுக்கு புரியலையோ? ஊசாவை அடிச்சாரு, ஓபேத்யேதோமை ஆசீர்வதித்தார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கண்ணுக்கு முன்ன வச்சு அநேகர் சிட்சிக்கப்பட்டு போனப்போ அந்த சிட்சைகளுக்கு நடுவில் கர்த்தர் நம்மளை இந்த மட்டும் ஆச்சரியமா நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா? கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாலை நேரத்தில் சொல்றேன், இதுவரை நடத்தினதல்ல, இன்னும் கர்த்தர் உங்களை நடத்த வல்லமை உள்ளவர். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இப்போ ஓபேத்யேதோமுக்கு எல்லா காலத்திலையும் இருதயத்தில் ஒரு காரியம் ஞாபகம் இருக்கும். அது என்ன காரியம்னா, பெட்டி எங்க வீட்டில் வரும்படி, பெட்டி கிருபை எங்க வீட்டில் வரும்படி, தேவ ஆசீர்வாதம் எங்க வீட்டில் வரும்படி, வாக்குத்தத்தம் எங்க வீட்டில் வரும்படி, தேவ கிருபை எங்க வீட்டில் வரும்படி தேசத்தில் ஒரு பெரிய தண்டனை. யாரை தண்டிச்சாரு? ஊசாவை. அவனை சிட்சித்தார், என்னை நடத்தினார். அதுல பைபிள்ல ஒரு வார்த்தை போட்டு உங்களுக்கு தெரியுமா? 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரியுமா? போதும். இங்கே ஆகும் ஊசாவை சிட்சித்ததனுடைய 2வது நோக்கம். ஏன் ஊசாவை சிட்சித்தார்? தாவீதுக்கு என்ன வரணும்? என்ன வரணும்? தெய்வ பயம் வரணும். அப்போ சிட்சை சில காரணங்களுக்காக. ஒன்று, அவனை சிட்சித்து என்னை ஆசீர்வதிக்கிறார். 2, அவனை சிட்சித்து என்னை தெய்வ பயமுள்ள தேவ பிள்ளையாய் மாற பண்ணுகிறார். ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தணுன்னு நான் சொல்ற வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, உமக்கு பயப்படும் பயத்தை எங்கள் வீட்டில் தாங்கப்பா சொல்லுங்க. வேற எதுக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. வியாதியை பற்றியோ, அசுத்த ஆவியை பற்றியோ, மரணத்தை பற்றியோ, அந்தகாரத்தை பற்றியோ, இப்பிரபஞ்சத்தின் எந்த காரியத்தை பற்றி நீங்க பயப்பட தேவையில்லை. உங்க வீட்டுக்குள்ள இப்ப இருக்கிற மரண பயம் இயேசுவின் நாமத்தில் ஓடுகிறது. உங்க வீட்டுக்குள்ள இப்ப இருக்கிற பலவீனத்தை பற்றின அந்த பயம் இயேசுவின் நாமத்தில் ஓடுகிறது. கை தட்டி கண்ண மூடி இப்போ வீட்டை பயப்படுத்துகிற அந்த பயம் ஓடுகிறது. உணர்றீங்கன்னு தெரியல, கொஞ்சம் காலமா ஒரு பயம் வீட்டை பிடிச்சிருக்கு. எதிர்காலத்தை பற்றின ஒரு பயம் வீட்டை பிடிச்சிருக்கு. ஒரு பிரத்யேகமான வியாதியை பற்றின ஒரு பயம் வீட்டை பிடிச்சிருக்கு. இந்த ராத்திரி தெய்வ பயம் உங்க வீட்டுக்குள்ள வருது. மீது எல்லா பயம் உங்க வீட்டை விட்டு ஓட போகுது. இருக்கிற இடத்துல கண்ணை மூடணும், கை தட்டணும், வாயை திறக்கணும். தேவையில்லாத பயங்களை கட்டி ஜபி. அது ஒரு ஆவி, அது ஒரு ஆவி, பயப்படுத்துகிற ஆவி. கட்டி ஜபிங்க. நல்ல வாயை திறந்து உடரபரபரபரபா. அந்த கிட்னி பிரச்சனையை சொல்லி பயப்படுத்துகிற ஒரு ஆவி, அந்த லிவர் பிரச்சனையை சொல்லி பயப்படுத்துகிற ஒரு ஆவி,
அந்த குடல் பிரச்சனையை சொல்லி பயப்படுத்துகிற ஒரு ஆவி, அந்த பலவீனம் எனக்கு மறுபடியும் வருமோ, நான் செத்து போவனோ அப்படின்னு சொல்லி உன்னை பயப்படுத்துகிற ஆவி வெட்டி ஜபி. அத்தனை பேரு கடிந்து கொண்டு ஜெபியுங்க. கிருபை பெற்றவர்கள் வாய தரையுங்க, சபா மொத்தம் வாய தரையுங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடு. எல்லா பயமும் வெளியேறுது, எல்லா பயமும் வெளியேறுது. ஒரு பயம் மட்டும் உள்ள வந்தா போதும், மீது எல்லா பயமும் வெளியேறும். அது என்ன பயம்? அன்றைய தினம் தாவீது கர்த்தருக்கு பயந்து, அதிகாரம் இருக்கு, பதவி இருக்கு, எல்லா செல்வாக்கும் இருக்கு. நாங்க சொல்லி இருக்கு, அன்னைக்கு தாவீது தெய்வத்துக்கு பயந்தான். தெய்வ பயம் உள்ளவங்க துணிகரமா எதையும் செய்ய மாட்டாங்க இல்லையா? தெய்வ பயம் உள்ளவங்க ஒரு வார்த்தை பேசக்கும் என்ன யோசிப்பாங்க இல்லையா? தெய்வ பயம் உள்ளவங்க ஒரு காரியத்தை செய்யும் என்ன யோசிப்பாங்க இல்லையா? என்னை ஆளுகை செய்கிறது சத்துருவின் எந்த பயங்களும் அல்ல, என்னை ஆளுகை செய்கிறது தெய்வ பயம். சில காரியங்கள் நான் செய்யாம என்ன தடுக்கிறது தெய்வ பயம், என்ன பரிசுத்தமா வாழ வைக்கிறது தெய்வ பயம். ஒண்ணு அன்பை நினை, 2 கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினை, 3 சிட்சையை நினை. இப்போ அந்த பலவீனம் போவல்லையா? இப்போ அந்த பிரச்சனை போவல்லையா? தகப்பன் தன் நேசிக்கிற பிள்ளைகளை தானே சிட்சிக்க முடியும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. உங்க பலவீனத்தை மாற்றக்கு தெய்வத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சரி, உங்களை விடுங்க, என் பலவீனத்தை மாற்றக்கு தெய்வத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நொடி போதும். ஒரு நொடி கூட தெய்வத்துக்கு தேவையில்லை என் பலவீனத்தை மாற்ற. ஆனாலும் ஏன் எனக்குள்ள அந்த பலவீனத்தை வச்சிருக்கிறாரு? ஏன்னா தகப்பன் நேசிக்கிற பிள்ளைய சிட்சிக்கிறார். தகப்பன் நேசிக்கிற பிள்ளைய அவரால் முடியாததுனால அல்ல, அவர் வல்லமை இல்லாத தெய்வமானதுனால அல்ல, அவர் கிருபை உள்ளவர் தான், அவர் இரக்கம் உள்ளவர் தான். அப்படி இருந்தோ இன்னும் என்னை தம்முடைய பாதையில நடத்த விரும்பி, இன்னும் எனக்கு கிருபையை தர விரும்பி என்னை சிட்சிக்கிறார். அதை நினைக்கணும். 4 வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். போதும் போதும் பாருங்க. நீ விழுந்ததை நினை. எதை நினைக்கணும்? விழுந்ததை நினைக்கணும். உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஒரு தடவை சைக்கிள் ஓட்டி போய் ஒரு இடத்துல விழுந்தோன்னா பின்ன நாம் ஒரு காலம் அந்த இடத்துல என்ன செய்ய மாட்டோம்? விழமாட்டோம். ஏன் விழமாட்டோம்? அந்த இடத்தை கண்ட உடனே நமக்கு உடம்பு வலிக்கும். அந்த இடத்தை கண்ட உடனே நமக்கு ஞாபகம் வரும், நான் சைக்கிளில் போய் விழுந்த இடம். ஒரு 5 நிமிஷம் கூட கவனிங்க. நான் சபையோடு ஆண்டவர் சொல்ற ஆலோசனை சொல்லிட்டு நிற்கிறேன். ஜபம் இருக்கு இல்லையா? ஜபம் ஒரு பதவி.
ஜெபம் ஒரு பதவி. ஜெபத்தை விட்டால் அந்த பதவியிலிருந்து ஆராதனை இருக்கு இல்லையா, அது ஒரு பதவி. லூசிபரை அந்த பதவியில் வச்சிருந்தார், அந்த பதவியிலிருந்து தூக்கினார். கிருபை இருக்கு இல்லையா, அது ஒரு பதவி. அப்போ ஜெபம் என்கிற பதவியிலிருந்து விழ முடியும், ஆராதனை என்கிற பதவியிலிருந்து விழ முடியும், கிருபை என்கிற பதவியிலிருந்து விழ முடியும், விசுவாசம் என்கிற பதவியிலிருந்து விழ முடியும், பரிசுத்தம் என்கிற பதவியிலிருந்து விழ முடியும்.